காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி வந்து மாணவர்களுடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. அதே மாதிரி மாணவர்களை வந்து கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து இந்திய மாணவர் சங்கமும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கமும் நாங்க வந்து சென்னை எக்மோர்ல சித்ரா தியேட்டர் துவங்கி ரமடா ஹோட்டல் வரை நாங்க வந்து ஒரு அமைதியான முறையில ஒரு ஆதரவு பேரணி என்பது நடத்தணும். இந்த ஆதரவு பேரணி எதுக்குன்னு சொன்னா, டெல்லியில தொடர்ந்து காக்ரோச்சஸ் வந்து நீட் தேர்வை ரத்து செய்யணும், அதே மாதிரி ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், என்டிஏவை ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லி போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்கள அங்க போலீஸ் ரொம்ப மோசமா கையாண்டிருக்கிறத நம்ம வந்து பார்த்திருக்கிறோம். அதற்கு ஆதரவா அந்த போலீஸ் புரூட்டாலிட்டியை கண்டித்து நாங்க நடத்தின இந்த பேரணியில வந்து காவல்துறை ரொம்ப அராஜகமான முறையில மாணவர்களை வந்து கைது செய்திருக்கிறார்கள். அதுவும் எப்படியெல்லாம் கைது செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, பெண்கள்னு கூட பார்க்காம ரொம்ப மோசமா ஆடையை பிடிச்சி இழுத்துட்டு போறது, அதே மாதிரி வந்து மாணவர்களுடைய கையை கடித்திருக்கிறார்கள் தமிழக காவல்துறை. இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதே ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா தான் இருக்குது. அதே மாதிரி மாணவர்களை வந்து கைது செய்யும் போது அவங்களுடைய தலையை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா தரையில அடிச்சு கைது செய்திருக்கிறாங்க. அந்த வீடியோலாம் இப்போ வந்து நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி மாணவர்களுக்கு வந்து ஒரு 2 பேருக்கு வந்து கை வந்து ஷோல்டர் வந்து டிஸ்லோகேட் ஆகிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட்ஸும் நாங்க வந்து ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி வந்து தமிழ்நாடு போலீஸ் ஏன் இன்னைக்கு வந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை இவ்வளவு மோசமா கையாளுது அப்படின்ற ஒரு கேள்வியை தான் நாங்க முன்வைக்கிறோம். ஸோ காவல்துறையினுடைய இந்த அடக்குமுறைகளுக்கெல்லாம் பயந்து எங்களுடைய போராட்டங்களை நாங்கள் மாணவர்களும் இளைஞர்களும் ஒருபோதும் பின்வாங்க போறது கிடையாது. நாங்க அடுத்தடுத்து தொடர்ச்சியா நாளை கல்வி நிலையங்கள் தொடர்ந்து, அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40 மாவட்டங்களிலும் எங்களுடைய போராட்டங்களை நாங்க அடுத்த கட்டமா தொடர்ந்து நடத்துறதுக்கு முடிவு செய்திருக்கிறோம். அதையும் நாங்க தொடர்ந்து நடத்துவோம். இது வரைக்கும் விஜய் அரசு இதை பத்தி எது பேசல. போலீஸ் ஏன் வந்து அனுமதி கொடுக்காம இருக்குது? 2 நாளா போராட்டம் பண்றோம். நீங்க வீடியோ பாத்தீங்கனாலே தெரியும். நிறைய பேர் ஏன் ட்ரெஸ் மூல கொண்டு இவ்வளவு தூரம் இழுத்து வச்சு இடப்படுத்து அரெஸ்ட் பண்றாங்க. இது எவ்வளவு ஒரு அரசாங்க போக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்துல வேலை செஞ்சப்ப கூட இவங்க இவ்வளவு இதா நடந்துக்கல. ஆனா நம்ம முதலமைச்சர் இத பத்தி ஒரு நாள் கேள்வி எழுப்பல. ஒரு நாள் கூட அவரோட ட்வீட்ல பிஜேபிங்கிற வார்த்தை வந்ததே கிடையாது. இது எந்த மாதிரியான ஒரு போக்கு? சும்மா வாய்க்கிலேயே நான் வந்துட்டு அனிதா இறந்தப்போ நான் வந்து வீட்டுக்கு போனேன்னு சொன்னா போதுமா? அவர்கிட்ட இப்போ ஒரு முதலமைச்சருங்கிற பொறுப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கேரளா சிஎம், கர்நாடகா சிஎம் எல்லாருமே அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப இத்தனை வருஷமா தமிழ்நாடு தான்